ஸ்ரீ வாசுதேவ மகாத்மியம் 9ஆம் அத்தியாயம். ஹிம்சை சம்பந்தப்பட்ட யக்ஞங்களின் ஆதி ஆகமம். ஸ்கந்தன் கூறினார், முனிவரே, எதிர்காலத்தில் தர்மத்தின் வக்கரத்திற்கு வழிவகுத்த காலத்தின் செல்வாக்கின் கீழ் அவர் துர்வாசர்கள் நான் மன்னிக்க மாட்டேன் என்று கூறி கைலாயத்திற்கு சென்றார். ஸ்ரீதேவியும் பின்னர் 3 உலகங்களிலிருந்து கடலில் மறைந்து விட்டார். ஒரு உடலில் இருந்த அனைத்து தெய்வீக பெண்களும் இந்திரனை விட்டு ஸ்ரீயை பின்பற்றினர். தவம், தூய்மை, கருணை, உண்மை, பாதம், உண்மையான தர்மம், செழிப்பு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள், வலிமை, சத்துவம், நன்மையின் தரம் இவை அனைத்தும் ஸ்ரீயை பின்பற்றின. வாகனங்கள், யானைகள் மற்றும் பிற தங்கம் போன்ற ஆபரணங்கள், விலை மதிப்பற்ற கற்கள் போன்ற உலோக கருவிகள் குறைந்துவிட்டன. சிறிது நேரத்திற்குள் உணவுகள், தாவரங்கள், மூலிகைகள், எண்ணெய்கள், கொழுப்பு நிறைந்த பொருள்கள் குறைவாகிவிட்டன. பால் கொடுக்கும் விலங்குகளின் மடிகளில் பால் உற்பத்தியாகவில்லை. அவற்றில் பசுக்கள், எருமைகள் முக்கிய பங்கு வகித்தன. குபேரனின் மாளிகையிலிருந்து 9 பொக்கிஷங்கள் கூட மறைந்துவிட்டன. தேவேந்திரனும் தேவர்களின் கூட்டமும் துறவிகளைப் போல ஆனார்கள். 3 உலகங்களிலும் இன்ப பொருள்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்தன. தேவர்கள், தைத்தியர்கள் மற்றும் மனிதர்கள் வறுமையால் பாதிக்கப்பட்டனர். சந்திரன் அதன் அழகான பிரகாசத்தை இழந்து கடலில் உள்ள தண்ணீரை போல ஆனார். ஒரு பயங்கரமான வறட்சி ஏற்பட்டது. அது சோள விதைகளையும் தானியங்களையும் முற்றிலுமாக அழித்தது. உணவு எங்கே என்று மீண்டும் மீண்டும் கூக்குரலிட்ட ஆண்கள் பசியால் வாடி வலிமை இழந்து கிராமங்களையும் நகரங்களையும் விட்டு வெளியேறி காடுகள் மற்றும் மலைகளை நாடினர். பசியால் மூழ்கியதால் அவர்களில் சிலர் காட்டு மற்றும் வீட்டு விலங்குகளை கொன்று அவற்றின் சதையை சமைத்த அல்லது சமைக்காமல் உட்கொண்டனர். உண்மையான தர்மத்தை பின்பற்றிய கற்றறிந்த மனிதர்களும் முனிவர்களும் அவர்கள் பட்டினியால் வாடினாலும் இறைச்சியை உண்ணவில்லை. அவர்கள் உண்ணாவிரதம் மற்றும் பட்டினியால் வாடுவதை கண்ட முனிவர்கள் மனுவுடன் சேர்ந்து வேதங்களால் அறிவிக்கப்பட்டபடி துன்பத்தில் பின்பற்ற வேண்டிய தர்மத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தனர். பசியால் புலன்கள் குழப்பமடைந்த பெரும்பாலான முனிவர்கள் வேதங்களுக்கு தவறான விளக்கத்தை அளித்தனர். அவர்கள் அஜா போன்ற ஒரு வார்த்தையை ஆடு என்ற பொருள் கொண்டு, பிராமணர்களே, விலங்கு யாகங்களை செய்யுங்கள். வேதங்களால் பரிந்துரைக்கப்பட்ட வன்முறை ஹிம்சை பாவத்திற்கு வழிவகுக்கும் ஒரு குற்றமோ அல்லது வன்முறையோ அல்ல. எனவே தேவர்கள் மற்றும் பித்ருக்களின் பெயரால் மங்களகரமான யாக மிருகங்களை கொல்லுங்கள். எந்த ஒரு விலங்கின் இறைச்சியையும் தண்ணீர் தெளித்து பிரதிஷ்டை செய்து தெய்வங்களுக்கும் பிளரிகளுக்கும் நைவேத்தியமாக அர்ப்பணித்த பிறகு நீங்கள் விரும்பும் எந்த விலங்கின் இறைச்சியையும் அனுபவிக்கவும். ஆனால் உங்களுக்காக விலங்குகளை கொல்லாதீர்கள். பின்னர் தேவர்கள், முனிவர்கள், மன்னர்கள் மற்றும் அவர்களால் கற்பிக்கப்பட்ட மனிதர்கள் ஹரிக்கு மட்டுமே அர்ப்பணிப்பு உள்ளவர்களை தவிர தங்கள் திறமைக்கேற்ப யாகங்களை செய்தனர். அவர்கள் கோமேத காளை யாகம், அஸ்வமேத குதிரை யாகம் போன்ற யாகங்களை செய்தனர். மேலும் மனித யாகம் முக்கியத்துவம் வாய்ந்த யாகங்களை செய்தனர். மேலும் யாகத்திற்கு பிறகு மீதமுள்ள சதையை அனுபவித்தனர். சிலர் இழந்த செல்வத்திற்காக யாகங்களை செய்தனர். சிலர் பெண்கள், மனைவிகள், மகன்கள் மற்றும் வீட்டை பெறுவதற்காகவும், சிலர் தங்கள் தொழிலின் செழிப்பிற்காக யாகங்களை செய்தனர். பெரிய யாகங்களை செய்ய முடியாதவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சிரார்த்தங்களில் தங்கள் பித்ருக்களுக்கு மனிதர்கள் அவர்களை நோக்கமாக கொண்ட விலங்குகளை கொன்று அவற்றை உட்கொண்டு மற்றவர்களை அவ்வாறு செய்ய வைத்தனர். கடல்களின் கரையிலோ அல்லது நதிகளின் கரையிலோ வாழ்ந்த சிலர் வலைகளால் மீன்களை பிடித்து அவற்றை மீன் உண்பவர்களாக மாறினர். முனிவரே, சிறப்பு விருந்தினர்களுக்காக பசுக்கள், அதாவது காளைகள் மற்றும் ஆடுகள் முக்கியத்துவம் வாய்ந்த விலங்குகளை கொன்று அவர்களுக்கு பரிமாறினர். அந்த நேரத்தில் செல்வம், வீடுகள் போன்றவை இல்லாததாலும் தர்மங்களின் கலப்பு காரணமாகவும் ஒரே சாதியை சேர்ந்த தனி நபர்களிடையே திருமண விதி எதுவும் கடைபிடிக்கப்படவில்லை. காலத்தின் மற்றும் புதிய போக்குகளின்
தேவைகளுக்கு ஏற்ப ஒருவரின் இனத்தின் விரிவாக்கம் மற்றும் தொடர்ச்சிக்காக பிராமணர்கள் சத்திரியர்களின் மற்றும் பிற சாதியினரின் மகள்களை மணந்தனர். சத்திரியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பிராமணர்களின் மகள்களை மணந்தனர். இவ்வாறு அந்த பெரிய பேரழிவில் ஹிம்சா சம்பந்தப்பட்ட யாகங்கள் தொடங்கப்பட்டன. தர்மமே ஸ்ரீதேவியை கடலின் அடிப்பகுதி வரை பின்பற்றியது. அதே நேரத்தில் தர்மத்தின் சாயல் இருந்தது. அதர்மம் அதன் விளைவுகளுடன் 3 உலகங்களிலும் பரவி குறுகிய காலத்திற்குள் செழித்தது. ஞானிகளும் கற்றவர்களும் அதை சரி செய்வது மிகவும் கடினமாக இருந்தது. வறுமையில் வாடும் அந்த மக்களாலும் பரந்த மனப்பான்மை கொண்டவர்களாலும் ஏராளமான குழந்தைகள் பிறந்தனர். உலகில் அவர்களின் குடும்பங்களின் எண்ணிக்கை பெருகியது. அவர்களில் கற்றறிந்தவர்கள் அதாவது அப்போது நடைமுறையில் இருந்த அதர்மம் உண்மையான தர்மமாக கருதி அதற்கேற்ப நூல்களை எழுதினார்கள். அந்த நூல்கள் காலப்போக்கில் பாரம்பரியத்தின் சக்தியால் அதிகாரப்பூர்வமாக மாறியது. முதல் திரேதா யுகத்தில் தர்மம் மிகவும் தீய திருப்பத்தை எடுத்தது. பின்னர் யக்ஞம், யாகங்கள் மற்றும் பிற மத சந்தர்ப்பங்களில் விலங்குகளை கொல்வது பணமாக மாறியது. சத்திய கிருத யுகத்தில் மட்டுமே நித்திய தர்மம் நிலவியது. நீண்ட காலத்திற்கு பின்னர் தேவர்களின் இறைவனான தேவேந்திரன் தேவர்களுடன் சேர்ந்து வாசுதேவரை சாந்தப்படுத்தி மீண்டும் தனது செழிப்பை பெற்றார். முனிவரே, பின்னர் ஸ்ரீயின் இறைவனான ஸ்ரீஹரியின் அருளாலும் தர்மத்தின் இருக்கை அடைக்கல மூலமும் உண்மையான தர்மம் 3 உலகங்களிலும் பரவியது. இன்னும் சில தேவர்கள், முனிவர்கள் மற்றும் மனிதர்கள் காமம், கோபம், பேராசை மற்றும் அசைவ ருசியால் எதிர்மறையாக பாதிக்கப்பட்ட நல்ல மனம் கொண்டவர்கள் ஆபத் தர்மத்தை, அதாவது துன்ப காலத்தில் அனுமதிக்கப்படும் நடைமுறைகள் முக்கிய தர்மமாக கருதுகிறார்கள். தங்கள் உணர்ச்சிகளை வென்று இறைவனுக்கு மட்டுமே அர்ப்பணிப்புடன் இருக்கும் இறைவனின் பக்தர்கள் கட்டாயத்தின் கீழும் கூட அவற்றை, அதாவது அந்த நடைமுறைகளை ஏற்றுக்கொள்வதில்லை. மற்ற சந்தர்ப்பங்களை பற்றி என்ன கூறுவது? இவ்வாறு பிராமணரை, முதல் கல்பத்தில் ஹிம்சா, வன்முறை சம்பந்தப்பட்ட யாகங்கள் எவ்வாறு பரவலாகின என்பதை நான் உங்களுக்கு விவரித்தேன். 9ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.